Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 787 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சார்லட் புட்டிங்கு அதான் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன சொன்னா, நான் ஸ்டார் ஹேட் லூஃபியை பத்தியும் மத்தவங்களை பத்தியும் எங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னான். சரி அதோட விடுவான்னு பார்த்தா நம்ம ஆளுகளுக்காண்டி மேப் எல்லாம் வரைஞ்சு கொடுப்பா. அதான் அந்த ஹோல் கேக் ஐலாண்ட் எங்க இருக்குது, எந்த வழியா போகணும்னு எல்லாத்தையுமே பக்காவா டிராப் பண்ணுவா. அப்படி வரைஞ்சுக்கிட்டே ஃபீலிங்கோட ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா இந்த டோட்டோ ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இவங்க மேரேஜுக்காண்டி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா அந்த வெட்டிங் கேக்க பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட ஆர்டர்ஸ் எல்லாம் யாராலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல மீற முடியாது. அப்படி மீறினா டன் டன் டன அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அவளோட ஹஸ்பண்ட் வந்து எந்த மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருக்குது. அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் திடீர்னு சஞ்சய் கூட கல்யாணம்னு சொன்ன உடனே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன், வல்லவன், நாளும் தெரிஞ்சவன், அவனை பத்தி பெருமையா பேசுவா. நம்ம ஆளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாமா. ஆனா இதுக்கப்புறம் அது முடியாதே. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை கூட்டு போக வந்திருக்காங்க. அந்த சஞ்சயுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயே போகணும்னு சொல்லியிருப்பான். இப்படி சஞ்சய் சொன்னான்னு அம்புட்டு பேத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா அவன் லேடிஸா பார்த்தாலே அப்படியே பம்பரமா சுத்துவான். அவன் ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கானான்னு நம்ம ஆளுகளால நம்பவே முடியல. இதை கேட்கும் போது ஷாக்கா தான் இருக்கு. ஆனா நம்பித்தான் ஆகணும். அவனுக்கு அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு நல்லா தெரியும். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காண்டி இந்த அளவுக்கு இறங்கிட்டானான்னு ஆனந்த கண்ணீர். இப்போ அவனுக்கு மட்டும் இந்த இடத்தை விட்டு போகணும்னு ஆசை இல்ல, அவனை கூப்பிட்டுட்டு போகணும்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களான இவங்களும் வந்திருக்காங்க. அதுவும் எப்படி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எப்போ என்ன வேணாலும் ஆகலாம். என்னதான் இவங்க அம்மா இந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாலும் பிடிக்காத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட இருக்க முடியாதுல்ல. நம்ம ஆளுங்க எல்லாருமே சஞ்சியை பயங்கரமா கேர் பண்றாங்க. அவனும் பிடிக்கல கிளம்புறேன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது அவன் உங்க கூட தான் இருக்கணும்னு ரொம்ப சோகமா சொல்லுவான். இதை கேட்கும் போது புரூக்குக்கு ஆனந்த கண்ணீர். பச்சை மைதாமாவை எப்படி பேசுறா பாருன்னு. இப்ப சஞ்சய் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் சேரணும்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா இவளால முடிஞ்சது அவனே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கூட கொண்டு போய் சேர்க்கறது. அதனால நீட்டா ஒரு மேப்பை வரைஞ்சி அவங்க கையில கொடுத்துருவான். இந்த மேப் ரூட் வழியா போனாலே போதும், பிக் மாமோட கண்ணுல படாம நைஸா ஹோல் கேக் ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூட்டே தெரியும். இப்ப பஞ்சாயத்து என்னன்னா இவங்க போய் கூப்பிட்டவன சஞ்சய் வந்துருவான். ஆனா பிக் மாம் விட மாட்டாலே. சரி ஓகே, வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு ஐடியா சொல்லுவான். எப்படியும் இவங்க நேரா வந்து சேர இடம் அந்த சவுத் வெஸ்ட் கோஸ்ட் தான். அந்த இடத்துக்கு அவ சஞ்சயை கூப்பிட்டு அங்க வந்துருவாளாமா. அங்க இருந்து அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இப்போ இவ ஹெல்ப் பண்ணான்னு தெரிஞ்சா கண்டிப்பா பிக் மாம் இவளுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டா அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நான் அவங்க சொந்த பொண்ணு தானே, அவங்களை என்ன பண்ணி எப்படி எஸ்கேப் ஆகணும்னு எனக்கு தெரியும். நீங்க இப்ப எனிமியோட ஏரியாக்குள்ள இருக்கீங்க, சோ உங்களை பத்தி மட்டும் கவலைப்படுங்க. ஏன்னா நீங்க சந்திக்க வேண்டிய ஆபத்து இன்னும் நிறைய இருக்குதுன்னு பயங்கரமா வார்னிங் எல்லாம் கொடுப்பா. சஞ்சிக்கு நம்ம பயிலுக மேல அக்கறை, நம்ம பயிலுக்கு சஞ்சி மேல அக்கறை. சோ அவன் உங்க கூட இருந்தா மட்டும்தான் சரிப்பட்டு வரும். இங்க அவனை கூப்பிட்டு போங்க, நான் அடுத்த ஹஸ்பண்டுக்காண்டி வெயிட் பண்றேன். அவன் எப்படி இருக்க போறானோ தெரியல, நல்லவனா இருந்தா பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லுவான். இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே, இவன் நிஜமாவே அந்த காட்டு மிராண்டியான பிக்மமோட பொண்ணுதானாங்கிற மாதிரி டவுட் ஆயிரும். ஏன்னா பேசும்போது பச்சை குழந்தை துள்ளி விளையாடுது. சரி ரைட்டு, ரொம்ப தேங்க்ஸ் புட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புட்டிங்க பிக்கப் பண்றதுக்காக ஆளுங்க அங்க வந்துருவானுங்க. இப்ப மட்டும் டோரை திறந்து விட்டா அவ்வளவுதான், நம்ம ஆளுகளுக்கு தண்டனைக்காதான். அதனால அந்த பில்டிங்கோட பின்னாடி நைஸா ஒரு ஓட்டையை போட்டு விட்டு அவங்கள அந்த வழியை அனுப்பி விட்டுட்டு இவன் இந்த பக்கம் அவங்கள சமாளிச்சிருவா. போகிறப்போ ஒரு பை பை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்கன்னு வைங்க. அப்படியே சஞ்சயை காட்டுறாங்க. அவன் இன்னுமே கட்டுப்பா தான் சுத்திட்டு இருக்கான். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. கூட அந்த விட்டோ பைய வேற உசர வாங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு சஞ்சி எங்கேயும் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு தான் இவனை கூடவே வச்சிருக்காங்க போல. எப்படியும் சேஃப்டிக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எப்படியும் பிக்மம்ங்கிற ஒரு பேரை தாண்டி ஒருத்தன் வந்து இவனை கொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படின்னா கண்டிப்பா சேஃப்டிக்காண்டி தான் வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நியூ வேர்ல்டுல இருக்க ப்ரோக்கோலி ஐலாண்டை காட்டுறாங்க. அங்க டம்மு பயங்கரமா வெட்டிச்சு தள்ளிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு ரெண்டு குரூப்புக்கு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. அதுல அந்த மஞ்ச சொட்டா போட்டவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா ஆப்பனன்ட் ஆளுங்க கேப் விடாம அட்டாக் பண்ணிட்டு வரானுங்க. அண்ட் அவனுங்க கிட்ட ஆயுதமும் அதிகமா இருக்குது. மஞ்ச சொக்காக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜெர்மா 66 வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம். அதுலயே அந்த மீசக்கார லீடர் இருக்கானே அவனுக்கு தான் பயங்கர ஹாப்பி. அவன் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வருவானா. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கான்னு தான் கேட்பாங்க. இருக்குன்னு சொன்ன உடனேயே அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த சண்டைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜெர்மா 66 ஓட ஆளுகளை இறக்குவாங்க. பாக்கணுமே ஒரு பெரிய கூட்டமே வந்து நிற்கும். மீசா பார்த்துட்டு பயந்துருவான். அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க என்னென்னலாம் சாப்பிடறதுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு, ஐ மீன் சாப்பிட ஐட்டம்னா அதுக்காண்டி இட்லி பிரியாணி தோசை அதெல்லாம் கிடையாது, சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் மற்றும் சில பல காய்கள், கறிகள், சாக்லேட்ஸ்கள் அப்படி இப்படின்னு அள்ளிட்டு போவாங்க. போற வழியில சாக்லேட் பர்கர்லாம் வச்சு ஆசையை தூண்டி விடுவானுங்க. அதுக்குன்னு திங்கவா முடியும், அதோட புடிச்சு எடுத்துட்டு போவான்.
யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் வாயில மூக்குல காதுலன்னு அப்படியே ஒழுகி தள்ளும். என்ன பண்றது, ஒழுக நேரா கப்பலுக்கு போயிருவாங்க. அப்படி போன உடனே நேரா பெக்கம்ஸை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பையன் ஒழுங்கா சாப்பிடாம இவ்வளவு நேரம் கப்பல்ல இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கான். அதனால ஏதாச்சும் கொடுக்க வேண்டாம். சோ பெக்கம்ஸே எங்க இருக்க நீ அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்ப்பாங்க. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. என்ன ஆச்சு, ஒருவேளை கக்கூஸ் போயிட்டானான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. ஆனா பாத்ரூம்ல ஒரு மெசேஜ் மட்டும் ஒண்ணு இருக்குது. அதாவது செவுத்திலேயே கிறுக்கி வச்சிருக்கான், திரும்பி இங்க இருந்து போயிருங்கன்னு. எல்லாத்துக்கும் டவுட் ஆயிருச்சு, பெக்கம்ஸ் எழுதுனானா இல்ல வேற யாராச்சும் எழுதுனாங்களான்னு. ஏன்னா அதுல திரும்பி போன்னு எழுதி இருக்குது. அப்படி இவங்க வரக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருந்தானா எதுக்கு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வரணும்? ஒருவேளை பெக்கம்ஸை கடத்திட்டாங்களா இல்ல இவங்க வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது சீரியஸான மேட்ரு. இல்ல போட்டிருக்க மாதிரி இவங்க ரிட்டர்ன் போகலைன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போகுது. எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பீதி என்ன பண்ணலான்னு லூஃபி இழிச்சுக்கிட்டே, என்ன பண்றது வாங்க நம்ம பாட்டுக்கு போவோம், எவன் வந்தா நமக்கு என்ன, தட்டி தூக்குவோமா. எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஆனா பயலுக்கு இப்பதான் எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துலாம் வாங்கன்னு சந்தோஷமா போவான். எப்படி தான் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ இந்த நிலைமையில. சரி, இதுக்கப்புறம் இவங்க ஹோல் கேக் ஐலாண்டுக்கு போறதுக்குள்ள என்னென்ன பாடலாம் படுறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.